போயிட்டானா அவன் கடத்தின குரூப்ல யாராவது ஒருத்தன் கிடைச்சா கூட ஈஸியா யாருங்கிறத கண்டுபிடிச்சலாம். சஞ்சய், செழியனை கடத்தினது யாருன்னு நீ கண்டுபிடிச்சாதான் காயத்ரி லைஃப் என்னால சேவ் பண்ண முடியும். எனக்கு என்னமோ செழியனை கடத்தினது இசைக்கியா இருப்பான்னு தான் தோணுது. நீ அந்த ஆங்கிள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணு. இசைக்கு கிட்ட இருந்து காயத்ரி எப்படியாவது காப்பாத்தணும். ப்ளீஸ் சஞ்சய், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஷோ பைரவி, I'll take care. நீங்க எல்லாரும் சொல்றத வச்சு பாக்கும்போது கூட எனக்கு இசைக்கு மேல சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடு. செடி என்ன கடத்தினவன கண்டிப்பா முன்னாடி கொண்டு. தேங்க்ஸ் சஞ்சய். சரி பைரவி. என்ன பைரவி, யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த? சஞ்சய். சஞ்சய் கிட்டயா? அவன் எதுக்கு உனக்கு போன் பண்றான்? அவன் ஒண்ணும் எனக்கு பண்ணல, நான் தான் அவனுக்கு போன் பண்ணேன். நீ எதுக்கு அவனுக்கு போன் பண்ணி பேசுற? எல்லாம் காயத்ரி கேஸ் விஷயமா பேசதான். சஞ்சய் எல்லாம் ஒரு ஆளு, அவனை போய் நீ இப்படி நம்பிட்டு இருக்க. அவனால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் வாய மூடுறியா? சஞ்சயை குறை சொல்லாம உன்னால இருக்கவே முடியாதுல்ல. காயத்ரி மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அவ நேசிச்ச பையன் கூட அவளை சேர்த்து வைக்கணும்னு உனக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? செடியனை யார் கடத்தினான்னு கண்டுபிடிக்க ஓ சைட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கியா? செழியனை யார் கடத்தினாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் தான். அதுக்கும் எசைக்கும் என்ன சம்பந்தம்? செழியனை கடத்தினது வேற யாரோ, நீ ஆனா எசைக்கிய சந்தேகப்படுற. அவன்லாம் ஒன்னும் செழியனை கடத்திருக்க மாட்டான். செழியன் காணாம போனதும் எசைக்கு தான் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சான். சொல்ல போனா அந்த நேரத்துல காயத்ரிக்கு எசைக்கு நல்லதுதான் பண்ணிருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத. அவன் ஒண்ணும் காயத்ரிக்கு நல்லதெல்லாம் பண்ணல. அவ வாழ்க்கையே அழிச்சிருக்கான். காயத்ரியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த சொத்தை எல்லாம் மொத்தமா அனுபவிக்கணும்னு ரொம்ப நாளாவே திட்டம் போட்டு கரெக்டா டைம் வரும்போது அதை செஞ்சும் முடிச்சுட்டான். இது புரியாம நீ அவனை நல்லவன் நம்பி பேசிட்டு இருக்க. நீ இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகல. ஆனா எசைக்கு சின்ன வயசுல இருந்து இதே வீட்டுல வளர்ந்தவன். அவனுக்கு காயத்ரி மேல இல்லாத அக்கறையா உனக்கு வந்துற போது, உனக்கு இருக்கிற அக்கறையை விட அவனுக்கு காயத்ரி மேல கண்டிப்பா அதிகம்.